இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான் போரால் உலகம் முழுவதும் கடுமையான கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் சர்வதேச அளவில் மிகப்பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படலாம் என உலக நாடுகள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளன. நிலைமை இப்படி இருக்க, அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஹார்மூஸ் நீரிணை விவகாரத்தில் உலக நாடுகளை கோர்த்துவிட்டு வேடிக்கை பார்க்க ஆரம்பித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் தன்னுடைய சமூக வலைதளத்தில், ஈரானின் பயங்கரவாத ஆட்சியை முடக்கும் எங்களது ராணுவ முயற்சிகள் வெற்றியை நெருங்கிவிட்டன. எனவே போரை மெதுவாக குறைப்பது குறித்து ஆலோசித்து வருகிறோம். ஈரானின் ராணுவ கட்டமைப்பு மற்றும் ஏவுகணை தளங்கள் பெருமளவில் சிதைக்கப்பட்டு விட்டதால் இனி அமெரிக்கா அங்கே தொடர்ந்து இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஹார்மூஸ் நீரிணை வழியாக செல்லும் எண்ணெயை அமெரிக்கா பயன்படுத்துவது இல்லை. அதனை பயன்படுத்தும் நாடுகள்தான் இனி அதன் பாதுகாப்பிற்கு பொறுப்பேற்க வேண்டும். ஜப்பான், சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் தங்களது சொந்த போர்க்கப்பல்களை அனுப்பி நீரிணையை பாதுகாக்க வேண்டும். அமெரிக்கா இனி மற்ற நாடுகளுக்காக அங்கே போலீஸ் வேலை பார்க்க முடியாது. உதவி கேட்டால் செய்வோம், ஆனால் இனி இது உங்கள் பிரச்சனை என வெளிப்படையாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். டிரம்பின் இந்த அறிவிப்பால் நேட்டோ, வளைகுடா மற்றும் ஆசிய நாடுகள் அடுத்து என்ன செய்வது என தெரியாமல் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளன. இதனால் டிரம்பின் இந்த செயல் அவருக்கு எதிராகவே பூமராங் ஆகலாம் என சூழ்நிலை உருவாகியிருக்கிறது.